தன் 3 குழந்தைகளை தவிக்க விட்டு கள்ளக்காதலுடன் சென்ற தாய். மனைவியின் ஒழுக்கம் கெட்ட செயலால் ஆத்திரமடைந்த கணவர். மூன்று குழந்தைகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்த தந்தை. என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர் கோபாலசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் மதுக்கூர் பகுதியில் லாரி வைத்திருந்த நிலையில தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அதன் பிறகு போட்டோகிராஃபர் வேலை பார்த்துட்டு வந்தவர் இப்போ ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்டு வரார். இவரது மனைவி பெயர் நித்யா. இவர்களுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் ஓவியா, 3ஆம் வகுப்பு படிக்கும் கீர்த்தி, 5 வயதில் உள்ள ஈஸ்வரன் என 3 குழந்தைகள் இருக்காங்க. நித்யாவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியை சேர்ந்த ஒருவருடன் சமூக வலைதளங்களின் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவுல அந்த பேச்சுவார்த்தை ஒரு புதிய உறவாக, அதுவும் கள்ள உறவாக மலர்ந்திருக்கு. தகாத உறவில் கிடைத்த இந்த சந்தோஷம் தன் குடும்ப பாசத்தை மெல்ல மெல்ல சிதைக்க தொடங்கியிருக்கு. கணவனிடம் பிள்ளைகளிடம் இருந்த பாசத்தை விட்டுவிட்டு வேறொரு மனிதனின் வார்த்தைகளில் நித்யா வாழ ஆரம்பித்தாள். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திடீரென நித்யா, எனக்கு எதுவும் தேவையில்லை, என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விரும்புறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறி கள்ளக்காதலனுடன் போயிருக்காங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட தொழில் தோல்வி, மனவேதனையால் மதுபோதைக்கு ஆளானது, கள்ளக்காதலனின் நிழலில் மறைந்த மனைவி என இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனை விலங்காகவே மாற்றியிருக்கு. பிள்ளைகளை பார்த்தால் நித்யாவின் முகம் நினைவுக்கு வருவதால் குழந்தைகளை வெறுத்து அடிக்கடி திட்டி வந்துள்ளார் வினோத். இந்த நிலையில குடிபோதையில் இருந்த வினோத்குமார் வீட்டில் வந்து தனது மகள்கள் ஓவியா மற்றும் கீர்த்தி இருவரையும் வீட்டில் இருந்து வெளியே சென்று தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கூறியிருக்கார். பிறகு ஈஸ்வரனை கொஞ்சுவது போல் தூக்கி வைத்து எந்த விவரமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தொடர்ந்து 2 மகள்கள் கழுத்தையும் அறுத்து கொடூரமாக கொலை செய்து அங்கே போட்டுவிட்டு மதுக்கூர் காவல் நிலையத்தில் தானாக சென்று சரணடைஞ்சிருக்கார். இந்த சம்பவம் ஒரு கிராமத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையே உருக்க வச்சிருக்கு. இது பெரும் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில காவல்துறையினர் விரைந்து வந்து தந்தையால் கொலை செய்யப்பட்ட 3 குழந்தைகள் உடலையும் மீட்டு உடற்கூறாய்வு செய்வதற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது குறித்து மேலும் விசாரணையும் மேற்கொண்டு வருது. அம்மா இல்லை என்றால் என்ன, நான் இருக்கேன்னு 12 வயது சிறுமி தனது தங்கையையும் தம்பியையும் ஒரு தாயை போல பாதுகாத்து வந்ததா அப்பகுதியில் உள்ளவர்கள் வேதனையுடன் சொல்றாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக கஷ்டங்களை மறந்து வாழ்ந்து வரும் இந்த சமூகத்துல இதுபோல் ஒரு சில பெண்கள் செய்யும் தவறுக்கு பலியாவது எனவோ இது போன்ற அப்பாவி குழந்தைகளின் உயிர்தான். ஓவியா என் கடையில் பக்கோடா வாங்கி சென்றதாகவும், தங்கை தம்பிக்கு தோசை ஊத்தி கொடுப்பது, துணிகள் துவைத்து கொடுப்பது என்று ஒரு தாயை போல் பார்த்து கொண்ட ஓவியா மற்றும் 2 குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று வேதனையோட சொல்லியிருக்காரு. சம்பவம் நடந்த பகுதி பக்கத்தில் தான் நான் மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன். அவங்க குடும்பத்தை எனக்கு இங்கே வாடகைக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தெரியும். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கணவன் மனைவி சண்டையில் வந்து அவங்க அம்மா கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து அந்த அப்பா தகப்பன் வந்து அந்த பிள்ளைகளை வச்சு கவர்ந்து பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லது கிட்டெல்லாம் செஞ்சுட்டு நல்லா குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. மாலை 6 மணி போல நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடையில் வேலை பார்த்தவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த 3 பிள்ளைங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு அருவாளை எடுத்து கழுத்தில் அப்படியே அறுத்து 3 பேரையும் கொண்டுட்டான். இது வந்து ஒரு தீவிரவாதி கூட அந்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க.
இந்தியாவிலே இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி கணவன் வந்து அந்த புள்ள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 12 வயசுலேயே வந்து மிக அறிவாளி அந்த பிள்ளைய. அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தங்கச்சி தம்பியை வந்து 6 மாதமாக அந்த பிள்ளை வந்து அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக இருந்த அந்த பிள்ளைய போய் எப்படி அந்த பிஞ்சு புள்ள மூணையும் வந்து கழுத்தறுத்து கொள்கிற அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. இந்த பகுதியே எங்களுக்கு சோகமாக இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து உலகத்தில் இல்லை, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சம்பவம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வேதனையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாருமே செய்யக்கூடாது. இதுவே இறுதியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுமக்கள் போனால் போயிட்டு போகுது, இது வாழ்க்கையை நான் இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கவும் கூடாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை யாருமே இது மாதிரி செய்யாதீங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தாழ்மையோட வேண்டுகை கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் செந்தில். நான் பக்கத்தில் மளிகை கடை வச்சுட்ருக்கேன். அந்த பாப்பா பக்கத்தில் தான் வந்து டெய்லி மாவு பாக்கெட் வாங்கிட்டு போவோம். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் சோறு வடிக்கும். சோறு வடித்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணோம். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து ஒரு பக்கோடா பாக்கெட் வாங்கிட்டு வந்துச்சு. வந்து அந்த பக்கோடா பாக்கெட்டை கூட திங்க விடாமல் அந்த பையன் 6 மணிக்கு வந்து கதவை சாத்திட்டு அந்த பிள்ளைகளை கழுத்தறுத்து கொண்டு இருக்கான். இதெல்லாம் நடக்குதா என்னன்னு ஒரு தீவிரவாதையோட மோசமான செயல். இதை ஏற்றுக்க முடியாது. நன்றி, வணக்கம். ஒரு தவறான உறவால், ஒரு தவறான தீர்மானத்தால், ஒரு தவறான தந்தையின் செயல்களால் ஒரே இரவில் 3 இளம் பிஞ்சுகளின் கண்களில் இருக்கும் கனவுகள் ஒரே நொடியில் ஒண்ணுமில்லாமல் போனது அனைவரையும் மனமுருக வச்சிருக்கு.